வாங்க, வணக்கம். இப்போ நான் பூண்டு நறுக்கிட்டு இருக்கிறேன். எது மேல வச்சு நறுக்கிறேன்னு பாருங்க. எல்லாரும் வுட்டுல செஞ்ச ஒரு கட்டைய வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது உண்மைய சொல்ல போகணும்னா. நான் இத வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இத நீங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்த காடு நான் கீழ வச்சு நான் பூண்டு கட் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா? அந்த காடு யாராச்சும் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க, இது நான் எந்த காடு வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. இது என்ன காடு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு சரிங்களா? அழகாக நல்லா நறுக்கி வச்ச நல்ல பூண்டோட நறுக்கி வச்ச பெரிய 2 வெங்காயம் வச்சுருக்கேன். போட்டு முட்டையெல்லாம் சேர்த்து கீரை பொரியல் செய்ய போகிறோம். சிறுகீரை பொரியல் தான். எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிட்டேன். காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கிட்டேன். சின்னது காஞ்ச மிளகா. கூடவே கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கிட்டாச்சு. அது செவந்ததும் நறுக்கி வச்ச பூண்டு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடுறோம். அதுக்கப்புறம் கீரையை நல்லா அலசியாச்சு. அலசிட்டு நான் ஃபில்டர் பண்ணும்போதும் மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டரில் லைட்டாக அலசிட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு வெங்காயம். அதுக்கு மேலே நல்லா அலசி ஃபில்டர் பண்ண சிறுகீரையை பொரியலை சிறுகீரையை எடுத்து நம்ம சேர்த்தாச்சு. அப்படியே அதை கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஆயில் வெங்காயத்தோடு சேர்ந்து மிங்கிள் ஆகி நல்லா கீரை சீக்கிரமாக வெந்து வரும். தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கலை, அலசி வச்சதில் தான் இருக்குது. அந்த தண்ணியே போதுமானது. தண்டுகள்லாம் நிறையா சேர்த்து செய்கிறோம். அதனால் வேகணும் அப்படின்னா நான் 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பக்குவத்தில் உப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும், கரிக்காது. 2 முட்டையை எடுத்து நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இதில் சேர்த்துட்றேன். எப்பயுமே கீரைக்கு நான் முட்டை ஊற்றி செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த தண்டுகள்லாம் சேர்த்து செய்யும்போது முட்டை சேர்த்துருவேன். ஏன்னா அந்த முட்டையோட ஈரப்பதத்துலேயே இந்த கீரைகள் நல்லா வெந்து வந்துடும். தண்ணியே ஊற்ற தேவையில்ல, கசக்கவும் கசக்காது. வெறும் வாயில் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நல்லாவே வந்துடுச்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு சில்வர் கரண்டி வச்சு பரட்டுன்னு விட்டோன்னா நல்லா உதிரியாக வந்துடும். நான் அந்த கார்டு சொன்னேன் இல்லைங்களா, அது தம்பி குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கேக்கோட அடிக்கு பாக்ஸ் தான் அது, அட்டை தான் அது. அதை நான் கழுவினேன். இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டிருந்தது. சரி, ஓகே, இதில் நம்ம ஏதாவது கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சொன்ன மாதிரி ஒரு சாஃப்டான பொருளெலாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். வேக வச்ச முட்டையை கட் பண்ணேன், பூண்டு கட் பண்ணேன், ஆனியன் கட் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முட்டை பொரியலும் சிறுகீரை முட்டை பொரியலும் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த அட்டையை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இந்த அட்டையை காய் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. ஹைப் பட்டன் வரும், அதையும் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சிங்க.